வரையலாம் விளையாடலாம் வா. எழுதியவர் அனிதா மூர்த்தி. படங்கள் அஜந்தா குஹதா குர்தா. தமிழில் TS கிருஷ்ணன். ஜீனு அவளுடைய கோடை விடுமுறையை தனது பாட்டியின் வீட்டில் கழிக்கிறாள். அங்கே அவளுக்கு நண்பர்கள் இல்லை. அதனால் அவளுக்கு பொழுதே போகவில்லை. அஜ்ஜி, என்னுடன் விளையாடவா என்றாள் அவள். சீக்கிரம் போய் ஒரு பலப்பத்தை கொண்டு வா, நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாம் என்றார் அஜ்ஜி. ஜீனுவுக்கு ஒரே உற்சாகம். அஜ்ஜி என்ன விளையாட்டு விளையாட போகிறார்? அஜ்ஜி ஒரு வடிவத்தை வரைந்தார். இது என்ன என்று உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டார் அவர். இது ஒரு வட்டம். ஜீனு முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். அவளுக்கு இது போன்ற சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுகள் பிடிப்பதில்லை. சரியாக சொன்னாய். அதில் வேறு என்ன பார்க்கிறாய் என்றார். ஜீனு சற்றே யோசித்தாள். பின்பு புன்னகைத்தாள். இது ஒரு சிரிக்கும் முகம் என்றாள். அஜ்ஜி கை தட்டினார். இப்போது உனக்கு விளையாட்டு புரிந்துவிட்டது. இங்கே பாருங்கள், நான் என்ன வரைந்திருக்கிறேன் என்று என்றாள் ஜீனு. அஜ்ஜி மற்றொரு வடிவத்தை வரைந்தார். இது ஒரு முக்கோணம் என்று கூவினாள் ஜீனு. பின் அவள் சிரித்தாள். இங்கே பாருங்கள், நான் இதை என்ன செய்திருக்கிறேன் என்று. பிரமாதம் ஜீனு என்றார் அஜ்ஜி. பார், நம்முடன் விளையாட யார் வந்திருக்கிறார் என்று. அஜ்ஜி 4 பக்கங்களை கொண்ட ஒரு வடிவத்தை வரைந்தார். இது ஒரு செவ்வகமா? ஜீனு கேட்டாள். நன்றாக பார், எல்லா பக்கங்களும் ஒரே அளவாக உள்ளன. இது ஒரு சதுரம். பார் அஜ்ஜி, நான் ஒரு ஜன்னலை வரைந்திருக்கிறேன். உன் ஜன்னலுக்கு அருகில் ஒரு மரம் வேண்டுமா என்று கேட்டார் அஜ்ஜி. பல்பத்தால் வரையப்பட்டிருந்த அந்த படங்கள் எல்லாவற்றையும் ஜீனு பார்த்தாள். அவைகளுக்கு அவள் வண்ணம் தீட்டலாமா? சில நிமிடங்களுக்கு பின் ஜீனு அவளுடைய வண்ணம் தீட்டிய படத்தை காட்டினாள். ஆஹா, பல வட்டங்கள், முக்கோணங்கள், சதுரங்கள் என்றார் அஜ்ஜி. ஆமாம், ஆனால் இதில் இன்னும் ஒன்று உண்டு அஜ்ஜி. ஒரு பறவை மரத்தில் உள்ள தன் கூட்டை நோக்கி பறந்து செல்கிறது. அங்கு மதிய உணவுக்கு யார் வருகிறார் தெரியுமா? அவளது நெருங்கிய நண்பனான திரு ஒட்டகச்சிவிங்கி. உனக்கு நல்ல அறிவு ஜீனு. அஜ்ஜி ஆச்சரியப்பட்டார். ஜீனு மேலும் சில படங்களை வரைய விருப்பப்பட்டாள். அவளும் அஜ்ஜியும் அடுத்து என்ன வரைந்தார்கள்?